அனைவருக்கும் வணக்கம். நான் கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன். இது செஸ் கஜா சேனல். நம்ம உலக சதுரங்க சாம்பியன்ஷிப்போட 2வது சுற்றை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் சுற்று பத்தி நேற்று பார்த்திருந்தோம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் சிங்கப்பூர்ல நடந்துட்டு இருக்கு. குகேஷ் இந்தியாவின் வீரருக்கும் டிங் லிரன் சைனாவின் வீரருக்கும் நடக்கும் போட்டி இது. இதுல பார்த்தோம்னா முதல் சுற்றுல டிங் லிரன், நடப்பு சாம்பியனான டிங் லிரன் ஜெயிச்சு ஒரு பாயிண்ட்ல லீடிங்ல இருக்காரு. ஸோ 2வது சுற்றுல எப்படி குகேஷ் அந்த ஒரு தோத்து போனதுனால ஒரு ஒரு மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகி இருக்கும், ஒரு டென்ஷன் உருவாகி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டே தோத்துட்டோம் அப்படிங்கிறது. ஸோ எப்படி வருவாரு, திருப்பி எப்படி வருவாரு அப்படிங்கிற ஒரு ஒரு இது நமக்கு எல்லாருக்குமே ஆர்வமா இருந்தது. 2வது சுற்று கொஞ்சம் அமைதியான சுற்றாவே நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு நடந்த 2வது சுற்று ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் ரொம்ப பெரிய அளவுல இல்ல கேம்ல. கொஞ்சம் அமைதியான கேம்னு சொல்லணும். 2 பேருமே கொஞ்சம் ஒரு டிஃபென்சிவான ரொம்ப அக்ரெசிவ் இதுக்கு சூஸ் பண்ணல 2 சைடுமே. ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு கேம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி this video is going to be on Tamil. So if you are looking for an English live session or some sort of a recap on the World Championship, you please look for other channels. You'll also have a lot of English content related to the World Championship in the Chess Gaja channel. We'll be having them soon. So video kulla poidalama. பாத்தீங்கன்னா 2வது சுற்றுல டிங் லிரன் ஒயிட் பீசஸோடும் குகேஷ் பிளாக் பீசஸும் விளையாடுறாங்க. இதுதான் டிங் லிரனுக்கான ஃபர்ஸ்ட் கேம் வித் ஒயிட் பீசஸ் இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச்ல. ஸோ என்ன விளையாட போறாரு அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தது எல்லாருக்கும். E4 D4 C4 அப்படின்னு தெரியாம இருந்தது. ஏன்னா டிங் லிரன் எல்லா மூவ்ஸுமே விளையாண்டுருக்காரு இதுல. ஸோ எல்லாத்துலயுமே அனுபவம் இருக்கு. ஆனா E4 மூவ்ல அவருக்கான அனுபவம் கொஞ்சம் குறைவு கம்பேர் பண்ண அந்த பாக்கி 2 மூவ்க்கும் D4க்கும். ஸோ E4 இதுல விளையாடுறதுனால அவர் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்க ட்ரை பண்ணாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் குகேஷ்க்கு. ஏன்னா E4 அவ்வளவா அவர் நார்மலா விளையாடுறது இல்லை டிங் லிரன். அதற்கு குகேஷ் E5 அப்படின்னு ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. நைட் F3, நைட் C6 இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டா. நம்ம நைட் E5 அட்டாக் பண்ணுது, பிளாக் நைட் C6 டிஃபெண்ட் பண்ணுது. பிஷப் C4 நம்ம இட்டாலியன் இல்ல கியூக்யோப்பியானோன்னு சொல்லுவோம். இந்த மூவ்ல இருந்து வரக்கூடிய ஓப்பனிங்ஸை அதை நோக்கி போறாரு. பிஷப் B5ன்னு வச்சிருந்தால் C4க்கு பதிலா ரைலோபஸ், மிகவும் பிரசித்தி பெற்ற ரைலோபஸ் ஓப்பனிங் நமக்கு வந்திருக்கும். அதுக்கு பதிலாக பிஷப் C4ன்னு வச்சோன்னே பிளாக்கும் குகேஷும் பிஷப் C5ன்னு வச்சதன் விளைவாக ஒயிட் D3, நைட் F6 அண்ட் நைட் C3. இது கிட்டத்தட்ட நம்ம பிகினர்ஸ்லாம் செஸ் முதல்ல ஆட ஆரம்பிக்கையில் இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் தான் எல்லாரும் விளையாடுவாங்க. முதல்ல நைட்டை டெவலப் பண்ணுவாங்க, பிஷப் C4ல வைப்பாங்க, பானை D3ல வைப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு பிகினர் ஓப்பனிங், இது ரொம்ப ஃபேமஸான பிகினர் ஓப்பனிங்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இது. அதுதான் டிங் லிரன் இன்னைக்கு விளையாண்டுருக்காரு. ஏன்னா அவர் ஒரு பர்டிகுலர் அவரும் அவருடைய டீமும் சேர்ந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு சில லைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுல ஏதோ ஒரு கிடைக்குமா, ஒரு அட்வான்டேஜ் ஓப்பனிங்ல கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அவங்களோட ஐடியாவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நைட் C3க்கு பிளாக்குக்கு நிறைய மூவ் இருக்கு. கருப்பு நிற பீசஸ் வச்சிருக்க குகேஷ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல இந்த பர்டிகுலர் 2வது சுற்று ஆட்டத்துல குகேஷ் A6ன்னு போனாரு. D6னும் விளையாடலாம். கிட்டத்தட்ட நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை சதுரங்கத்துல சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வெள்ளையும் கருப்பு நிற பீசஸும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. சிமெட்ரி ஒரே மாதிரி இருந்தா சிமெட்ரின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இது இந்த பொசிஷன்ல இருக்கு. ஸோ இப்போ சிமெட்ரியை நம்ம பிரேக் பண்றபடி இப்படி எதுவும் விளையாண்டுறோம், இல்லை பிஷப்பை வச்சு இந்த குவீனை பின் பண்றோம் இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த G5ல இருந்து இதற்கு பிளாக் H6ன்னு இந்த பிஷப்பை ஒரு த்ரெட் கொடுத்து இப்ப பிஷப் டேக்ஸ் F6 இப்படி போனாங்கன்னா கருப்பு நிறத்துக்கு பீசஸ்க்கு 2 பிஷப்களும் இருக்கு. டபுள் பிஷப் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம். அதனால பிளாக் ஓரளவுக்கு நல்ல சாலிடான பொசிஷன் வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால D6 ஆடும்போது வெள்ளை நிற பீசஸ் உள்ளவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா இருக்கு. நைட் A4 அப்படின்னு போகலாம் பிஷப் இந்த இடத்துல. ஸோ ஒயிட் என்ன சொல்றாங்க, நான் பிளாக்கோட பிஷப் அடிக்க போறேன், ஏன்னா ஒயிட்டுக்கு டபுள் பிஷப் இருக்க போகுது இதுக்கப்புறம், இங்க ஒரு பிஷப் இங்க ஒரு பிஷப் அப்படின்னு. பிளாக் சந்தோஷமா பிஷப் B6ன்னு போகுது. பிளாக் என்ன சொல்றாங்க, நீங்க இதை கேப்சர் பண்ணணுமா என்னோட பிஷப்பை, பண்ணிக்கோங்க. நான் AB6ன்னு விளையாண்டுட்டு பிளாக்கோட ஐடியா என்னன்னா கருப்பு நிற பீஸ் வச்சிருக்கவங்க அதுக்கு அடுத்த மூவ் பிஷப் E6ன்னு வச்சு இந்த பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்குவாங்க.
இதுவுமே வந்து நம்ம வந்து ஓப்பனிங் தியரியை வச்சு பார்க்கும்பொழுது இதுவுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எவாலுவேஷன் படி. வெள்ளை நிற பீசஸ்க்கு வந்து பெரிய அளவுல எதுவுமே இல்லை சொல்லிக்காப்புல, ஒரு ஈக்குவல் சமநிலையில இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த பொசிஷனை. நம்ம ஆனா ஆட்டத்துல பாத்தீங்கன்னா குகேஷ் A6ன்னு வச்சாரு. A6ஓட பின்னாடி இருக்க என்ன ஒரு இதுன்னு லாஜிக் இல்ல ஐடியான்னு பாத்தீங்கன்னா, இந்த பிஷப் C5ல இருக்குல்ல, அதை காப்பாத்தணும்னு நினைச்சிருக்கலாம். நைட் A4ன்னு போனா நம்ம பிஷப் A6ன்னு பிஷப்பை வந்து பின்னாடி நகர்த்திட்டு போய் காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப வந்து டிங் லிரன் A4 அப்படின்னு விளையாடுறாரு. A4ஓட ஐடியா வந்து B5 தடுக்கிறது இல்ல. நீங்க யாராவது A6 கருப்பு பீசஸ் வச்சது குகேஷ் வச்சதோட ஐடியா வந்து B5 அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது ஐடியா. B5 கிடையாது. ஆனாலும் ஏன் A4 டிங் லிரன் விளையாடுறாரு அப்படின்னா, அவர் வந்து குவீன் சைட், அதாவது ராணி இருக்க பக்கத்துல கொஞ்சம் அட்வான்டேஜ், ஸ்பேஸ் அட்வான்டேஜ், அந்த இடத்துல ஸ்பேஸ் அதிகமான இடத்தை கண்ட்ரோல் பண்ணி ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு டிங் லிரன் பாக்குறாரு. இப்ப வந்து D6 அப்படின்னு குகேஷ் வச்சுட்டாரு. இந்த இடத்துல வெள்ளை பீசஸ் வச்சிருக்க டிங் கேசல் பண்ணாரு. பிஷப் G5 விளையாண்டுருக்கலாம். பிஷப் G5 விளையாண்டுருந்தா என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, அத ஒரு பின் உடனே பிளாக் வந்து அந்த பிஷப் அட்டாக் பண்ணியிருக்கும் 8-6ன்னு வச்சு. பிஷப் H4 அந்த பின்னை தொடர்ந்து கண்ட்ரோல் பண்ணுவேன், அந்த பின் வந்து பிளாக் பீசஸ் மேல ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா G5 அப்படின்னு கொஞ்சம் அக்ரெசிவாவே வந்து குகேஷ் விளையாண்டுருப்பாரு. இதெல்லாம் நடக்கல ஆட்டத்துல. ஆனா இதெல்லாம் வாய்ப்புகள் இருந்தது, நடங்கிறதுக்கான வாய்ப்புகள். இப்படி விளையாண்டுருந்தா நம்ம நினைக்கலாம், இப்படி கேப்சர் பண்ணலாமே, நைட் அது வந்து போய் ஒரு பானை மேல கேப்சர் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துக்கு 2 பான் கிடைச்சிருக்கு. ஆனா அதற்கு கொடுத்த விலை வந்து ஒரு குதிரை. ஒரு குதிரையை கொடுத்து 2 பான் வாங்குறது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா வெள்ளை நிற பீஸ் வச்சிருக்கவங்க என்ன சொல்லலாம்னா, இந்த இடத்துல நான் அடுத்த நகர்வுல நான் நைட் D5 வைக்கலாம். இந்த பின்னை நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எனக்கு ஒரு லாபகரமா அமையும் அப்படின்னு நினைச்சா, ஆனா முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும்னா, இது வந்து பிளாக் டு பிளே. ஸோ இந்த பொசிஷன் நீங்க வந்து என்னை கேட்டீங்கன்னா, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு, நீங்க கருப்பு சைடு, பிளாக் சைடு எடுத்துக்கிட்டு என்ன விளையாடுவீங்கன்னு யோசிச்சு ஒரு கெஸ் பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து பிளாக்குக்கு ஒரு நல்ல மூவ் இருக்கு இந்த பொசிஷன்ல. அது என்னங்கிறத கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஆட்டம் எப்படி நகர்ந்துக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ரூக் G8ன்னு பிளாக் வைப்பாங்க. இந்த யானையை வந்து G8 ஸ்கொயர்ல நகர்த்தி வைக்கிறதன் மூலமாக இந்த பிஷப் மேல அட்டாக் வைக்கிறாங்க. அப்ப வெள்ளை வந்து H4 அப்படின்னு ஆடி இந்த பிஷப்புக்கு உறுதுணையா அந்த பான் வந்து நிற்கும் பொழுது, இப்ப ஏன்னா அடுத்த மூவ்ல வந்து வெள்ளை நிற பீஸ் வச்சிருக்கவங்களோட பிளான், அவங்களோட என்ன வந்து யோசனையா இருக்கும்னா, இப்படி வச்சு நம்ம வந்து இந்த நைட்டை வந்து குதிரையை வந்து நிறைய ப்ரெஷர் பண்ணிடலாம். அதை தடுக்கும் விதமாக பிஷப் B4, இந்த பிஷப் வந்து இந்த பின் பண்ணி எல்லா அட்டாக்கையும் வந்து நைட் ஆன் F6 மேல இருக்க எல்லா நைட்டையும் வந்து இல்லாம பண்ணிட முடியும் பிளாக்கால. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா அட்டாக் இல்லைன்னா அப்புறம் கருப்பு நிற பீஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சிருக்காங்க, நம்ம பார்த்தோம் இல்ல, 2 பான் தான் ஒயிட் அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு. ஸோ அதனால பிளாக்குக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிரும். ஆனா இதெல்லாம் நடக்கவில்லை ஆட்டத்தில். ஆட்டத்துல வந்து டிங் என்ன விளையாண்டாருன்னா கேசல் அப்படின்னு விளையாண்டாரு சேஃபா. இதற்கும் வந்து கேம்ல வந்து பிஷப் G4ன்னு வைக்கலாம் குகேஷ். வச்சிருந்தா கேம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கலாம். ஆனா குகேஷ் என்ன பண்ணிட்டாரு, அவரும் வந்து சேஃபா H6 அப்படின்னு விளையாண்டாரு. H6ங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு விதத்துல ஒரு பிரிவென்டிவ் மூவ். ஒரு விதத்துல ஒயிட்டோட ஐடியாவை பிரிவென்ட் பண்றோம். ஏன்னா பிஷப் G5ன்னு ஒரு ஐடியா ஒயிட்டுக்கு இருக்கு. அதை வந்து H6 வைக்கிறதன் மூலமாக அதை தடுக்கிறோம். அந்த பானை H6ல வைக்கிறதுனால G5 ஸ்கொயரை வந்து கருப்பு நிற பீசஸ் கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து தடுக்கப்படுகிறது. ஸோ H6க்கு டிங் வந்து பிஷப் E3 அப்படின்னு வைக்கிறாரு. ஸோ பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி 2 பிஷப்பும் பார்த்துக்குது. வெள்ளை நிற பிஷப்பும் கருப்பு நிற பிஷப்பும், C5ல இருக்க கருப்பு நிற பிஷப்பும் E3ல. இதுக்கு வந்து நம்ம இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா, குகேஷ் இதை அடிச்சிருக்கலாமா இந்த பிஷப்னா? அடிச்சிருக்கலாம். ஆனா அடிச்சா என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்மள நிறைய பேர் என்ன நினைப்போம், டபுள்டு பான் இருக்கு, இங்க பாருங்க வெள்ளைக்கு E3ல ஒரு பான் இருக்கு, E4ல ஒரு பான் இருக்கு, டபுள்டு பான்னாலே வந்து நல்லது கிடையாது அப்படின்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா டபுள்டு பான்ங்கிறது நல்லது இல்லைங்கிறது ஒரு தவறான ஒரு ஒரு எண்ண ஓட்டம் என்னை கேட்டீங்கன்னா. அந்த டபுள்டு பான் வந்து எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அது வந்து ஒரு நல்லதா, கெட்டதா, சுமாரானதான்னு நம்ம முடிவு பண்ண முடியும். டபுள்டு பான்னாலே கெட்டது அப்படின்னு நம்ம வந்து பல காலமா சொல்லி வர்றதுனால செஸ்ல அப்படி ஒரு இது உருவாகிடுச்சு. ஆனா அப்படி கிடையாது. டபுள்டு பான்னாலேயும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கலாம். முக்கியமா நிறைய விஷயம் நிறைய இடங்கள்ல ஒரு ஓப்பன் ஃபைல் கிடைக்கும் டபுள்டு பான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த F ஃபைல் நம்ம பார்த்தோம்னா,
வெள்ளை நிற பீஸ்களால் மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பிளாக் நிற பீஸ்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதற்கு காரணம் அந்த FE3ன்னு அடிச்ச டபுள்டு பான்னால. இதுல இன்னொன்னு என்னன்னா, வெள்ளை நிற பீஸால அந்த குதிரை F3ல இருக்க குதிரையோட ஐடியா H4க்கு வந்து H4ல இருந்து F5க்கு குதிக்க போகுது. குதிச்சா என்ன ஆகும்? இங்க இருந்து இந்த ஸ்கொயர்ல இருந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த பான் ஒரு ப்ரெஷர் ஆகும். இங்க G7 பான் மேல ஒரு அட்டாக் உருவாகும். இந்த மாதிரி. இதுல முக்கியமா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, டபுள்டு பான் என்பதே வந்து தவறான ஒரு விஷயம் இல்ல. டபுள்டு பான் வீக்கா இருந்தா பிரச்சனை. இல்ல டபுள்டு பான் வந்து வீக்கா இல்லைன்னா கிட்டத்தட்ட பிரச்சனையே இருக்காது. ஸோ இப்போ கேம்ல ஆட்டத்துல என்ன நடந்ததுன்னா, பிஷப் E3ன்னு வச்ச உடனே பிளாக் வந்து டிங் பிஷப் E3ன்னு வச்சதுக்கு குகேஷ் பிஷப் டேக்ஸ் E3 அடிக்கல. குகேஷும் பிஷப் E6ன்னு வைக்கிறார். ஸோ இதுதான் நம்ம என்ன பார்க்கணும்னா, கிராண்ட் மாஸ்டர் இல்ல சூப்பர் கிராண்ட் மாஸ்டர் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த போர்டுல இருக்க டென்ஷன், அந்த ஒரு ஒரு காய்க்கும் இன்னொரு காய்க்கும், இன்னொரு பீஸ்க்கும் இன்னொரு பீஸ்க்கும் இருக்க டென்ஷன் வந்து அவ்வளோ குவிக்கா ரிலீவ் ஆகாது. அதாவது அதை மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த டென்ஷனை போர்டுல. அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். இங்க தான் வந்து இதுவரைக்கும் இது எல்லாமே முன்கூட்டியே விளையாடப்பட்டிருக்கு. இதெல்லாமே வேற வேற வீரர்கள் வந்து இந்த பொசிஷனை விளையாண்டுருக்காங்க. இந்த இடத்துல A5 அப்படின்னு வந்து டிங் விளையாண்டது தான் முதல் நியூ மூவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வரைக்கும் இந்த A5க்கு அப்புறம் வர்ற பொசிஷனை யாருமே விளையாண்டது இல்லை அப்படிங்கிறது. இதற்கு முன்னாடி விளையாண்ட ஆட்டங்கள்லாம் பார்த்தா பிஷப் டேக்ஸ் E6ன்னு சில கேம் போயிருக்கு. FE6ன்னு ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து D4 போயிருக்காங்க. இந்த மாதிரிலாம் விளையாண்டுருக்காங்க. இந்த மூவ் எல்லாமே ஈக்குவல் தான். பெருசா வந்து சொல்லிக்கிறாப்புல ஒன்றும் அட்வான்டேஜோ எதுவோ ஒயிட்டுக்கோ பிளாக்குக்கோ கிடையாது. ஆனா இப்ப பிஷப் E6க்கு A5 அப்படின்னு டிங் லிரன் வச்சதுக்கு அப்புறம் குகேஷ் வந்து ஒரு சிறிய யோசனைக்கு போயிட்டாரு. ஒரு 8 நிமிஷம் கிட்டத்தட்ட யோசிச்சாரு இந்த மூவ்ல. ஏன் யோசிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பிளாக் சைடுல இருந்து இந்த பொசிஷனை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. A5ன்னு புதுசா ஒரு மூவ் டிங் லிரன் வச்சிருக்காரு. இது வரைக்கும் யாரும் விளையாடாதது. இதுல ஒரு பெரிய பிரச்சனையா ஒண்ணு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கு ஒருவேளை நம்ம மூளையில ஸ்ட்ரைக் ஆகலாம். இந்த பானுக்கு ரொம்ப சப்போர்ட் இல்லையே, நம்ம இப்படி போய் இந்த பானை கேப்சர் பண்ணிட முடியாதா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா இப்ப வந்து பிஷப்பும் இந்த A5 பான் அட்டாக் பண்ணுது, இந்த குதிரையும் A5 பான் அட்டாக் பண்ணுது, மந்திரியும் சரி குதிரையும் சரி அட்டாக் பண்ணுது. நமக்கு ஒரு ஃப்ரீ பான் தானே அப்படின்னு வந்து குகேஷ் யோசிச்சிருக்கலாம். ஆனா குகேஷ் ஏன் இதை விளையாடலன்னு பாத்தீங்கன்னா, டிங் வந்து கான்பிடென்ட்டா A5 வச்சாரு. அப்படின்னா குகேஷோட மைண்ட்ல என்ன என்ன ஓட்டமா இருந்திருக்கும்னா, இந்த நகர்வு எல்லாத்தையும் டிங் ஆல்ரெடி எதிர்பார்க்கிறாரு. அவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. பிஷப் B4னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத. அதுவும் வந்து அவங்க ப்ரிப்பரேஷன்லாம் இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மாதிரி மேட்சோ இல்ல சூப்பர் GM லெவல்லையோ சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சு பண்ணுவாங்க. அதாவது அதோட அதோட யோசிக்கும் திறன் வந்து மிக மிக அதிகம். மனிதர்களோட பல மடங்கு அதிகம். கம்ப்யூட்டரை வச்சு அனலைஸ் பண்ணும் பொழுது, யோசிக்கும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ அதுல ஒரு ஏதோ ஒரு சிக்கல், ஒருவேளை நமக்கு ஏதோ ஒரு ட்ராப் மாதிரி வச்சிருக்காரோ அப்படின்னு குகேஷ் நினைச்சிருக்கலாம். உண்மையில அதுல ஒரு பின்னாடி ஒரு ட்ராப் இருந்தது. பிஷப் B4ன்னு போகி இருந்தால் டிங் என்ன பண்ணியிருப்பாருன்னா நைட்டை தூக்கி D5ல வச்சிருப்பாரு. இப்ப இந்த பானை அடிச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. பிஷப் டேக்ஸ் A5. கருப்பு நிறம் ஒரு எக்ஸ்ட்ரா பான் வச்சிருக்காங்க இப்ப. ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்ப ஒயிட் D4ன்னு ஆடி ஒயிட் சென்டர் அந்த போர்டுல இருக்கும் மைய பகுதியை ஓபன் பண்ண போறாங்க. ஏன் இது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கிங் வந்து இன்னும் சென்டர்லயே இருக்கு. இன்னும் வந்து கேஸ்லிங் ஆகி சேஃப்டியை நோக்கி போகல. பாதுகாப்பான இடத்துக்கு நோக்கி இன்னும் போகல. இன்னொன்னு இந்த பிஷப் ஆன் A5 அந்த மந்திரி A5ல இருக்க மந்திரி வந்து கிட்டத்தட்ட ஆட்டத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கார். அவர் ஆட்டத்தை விட்டு விலகி இருக்கிறதுனால ஒரு ஒரு ஆனா அதே நேரம் வெள்ளை மந்திரி அதற்கு ஈக்குவலா இருக்க வெள்ளை மந்திரி ஆட்டத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு பீஸ் விலகி இருக்கதும், அதே நேரம் வந்து வெள்ளை நிறத்துக்கு அந்த பீஸ் ஆக்டிவா இருக்கதும் வெள்ளை நிற பீஸ் வச்சிருக்கவங்களுக்கு சாதகம். ஸோ டிங் லிரன் இந்த பொசிஷனை தான் அவர் மனசுல வச்சிருந்திருப்பார் மோஸ்ட் லைக்லி. இது வந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து இப்ப D4ன்னு வச்சா நைட் E4. இது வந்து ஒரு கற்பனை வேரியேஷன் அப்படி நடந்திருக்கலாம். ஆனா இது நடக்கல. இப்ப வந்து குவீன் E2 இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். அதாவது வெள்ளை பீஸ் வச்சிருக்கிற 2 பான் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அதற்கு எக்ஸ்சேஞ்சா அதற்கு மாற்றா அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி நம்ம சொல்லுவோம் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம் செஸ்ல. 2 பான் வச்சிருந்தாலும் பிளாக்கால பெருசா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல நைட் G5க்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன், நைட் டேக்ஸ் G5 H G5 கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது சென்டர்ல. ரூக் D1. இப்ப வந்து இந்த குவீன் மேல ஒரு ப்ரெஷர் போடுறோம். நம்ம வெள்ளை நிற பீஸ் ரூக்க வச்சு யானையை வச்சு.
பிளாக் வந்து G4ன்னு விளையாடலாம். பிளாக்குக்கு ஒரு முக்கியமான ஐடியா என்னன்னா, இந்த ராணியை தூக்கிட்டு வந்து H4ல வச்சு இங்க மேட் அட்டாக் பண்றதுக்கு. இப்ப வந்து ப்ராஃபிலாக்சிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது என்னன்னா, நம்ம ஆப்போனன்ட் என்ன பண்ண போறாங்களோ அதை தடுக்கிறது. இப்ப குவீன் H4 ராணி வந்து H4 ஸ்கொயருக்கு வரப்போகுதுன்னு நான் சொல்லிட்டேன். நம்ம வியூவர்ஸ் வந்து வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ப்ராஃபிலாக்சிஸ் மூலமா அதை தடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. நீங்க யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ப்ராஃபிலாக்சிஸ் கரெக்டா நம்மளுக்கு புரிஞ்சிருந்தா G3ங்கிற மூவ கண்டுபிடிச்சிருப்போம். ஏன்னா இப்ப குவீன் H4 வராது. அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப குவீனுக்கு வந்து ஒரு ரிஸ்க்ல இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டோம். இங்க யானை D1ல இருந்து இந்த குவீனை வந்து இன்டைரக்டா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வந்து பிளாக்குக்கு வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஏன்னா பிளாக்குக்கு 2 பான்கள் அதிகமாக வச்சிருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பிஷப் ஆட்டத்தில் இல்லை. A5 பிஷப் ஆட்டத்தில் இல்லை. இன்னொன்னு ஒயிட் வந்து ஓப்பனிங் ஃபேஸை முடிச்சு மிடில் கேம்குள்ள வந்துட்டாங்க கிட்டத்தட்ட. ஆனா பிளாக் கருப்பு நிறத்துக்கு பாத்தீங்கன்னா கிங் இன்னும் நகரவே இல்லை. ரூக் அப்படியே ஆரம்ப நிலையிலேயே இருக்கு. இந்த ரூக்கும் ஆரம்ப நிலையிலேயே இருக்கு. குவீனுமே C8ல ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணல. ஸோ ஒயிட்டுக்கு வந்து ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் இருக்கு. 2 பான் கொடுத்திருந்தாலும் ஒரு நல்ல வாய்ப்புள்ள ஒரு பொசிஷனா பார்க்கிறோம். இதுதான் டிங் வந்து எதிர்பார்த்துப்பாரு. இப்படி கிடைச்சிருந்தா அமேசிங்கா அற்புதமா நமக்கு இருந்திருக்கும் அப்படின்னு. அதனால குகேஷ் வந்து இந்த ரிஸ்கியான ஒரு இதை எடுக்கல. இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா முதல் ஆட்டமும் தோத்துட்டாரு. 2வது ஆட்டத்துல கருப்பு பீசஸை வச்சுக்கிட்டு ஒரு ரிஸ்கியான இதுக்கு வந்து போறதுங்கிறது யாருமே வந்து அதை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால குகேஷ் அதுவும் விளையாடல பிஷப் B4ன்னு. குகேஷ் பிஷப் டேக் C4 கேப்சர் பண்ணிட்டு டி டேக் C4ன உடனே பிஷப் E3னும் பண்ணியிருக்கலாம். இதுவும் ஒரு சுவாரஸ்யமான பொசிஷன் என்னை கேட்டீங்கன்னா. ஏன்னா நான் வீடியோ ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தேன், டபுள்டு பான்ங்கிறது வீக்னஸாக இருந்தால்தான் பிரச்சனை, இல்லைன்னா டபுள்டு பானே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இது. பாத்தீங்கன்னா வெள்ளை நிற பீசஸ் வச்சிருக்கவங்களுக்கு வெள்ளை கலருக்கு 2 டபுள்டு பான் இருக்கு. இங்கேயும் ஒரு டபுள்டு பான், இங்கேயும் ஒரு டபுள்டு பான். கிட்டத்தட்ட நம்ம சொல்றோம்னா பான் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா உடைஞ்சு போயிருக்கு. புரோக்கன் பான் ஸ்ட்ரக்சர். ஆனா ஏன் இந்த பொசிஷனை நோக்கி டிங் லிரன் போனாரு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, புரோக்கன் பான் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் இந்த E3 பான் வந்து முக்கியமா 2 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த C4 பான் வந்து முக்கியமா D5 ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணுது. E4 பான் வந்து D5யும் F5யும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதோட முக்கியமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த டபுள்டு பான் வீக்காக இல்லை. அதை பிளாக்கால அட்டாக்கும் செய்து எதுவும் கிடைக்காது பிளாக்குக்கு. ஆனால் ஒயிட்டுக்கு வந்து அந்த டபுள்டு பான் நிறைய முக்கியமான மைய பகுதி சென்டர் ஸ்கொயர்ஸ் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து ஒயிட்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அவரோட பான் ஸ்ட்ரக்சர் அவரே உடைச்சுக்க ரெடியா இருக்காரு டிங் லிரன் இந்த பொசிஷன்ல. இதெல்லாம் வந்து குகேஷ் யோசிச்சுட்டு பிஷப் டேக் C4 D4 மட்டும் அடிச்சுட்டு கேசில் பண்ணிட்டார். இப்ப டிங் என்ன பண்ணிட்டாரு, அவரும் கிட்டத்தட்ட கேப்சர் பண்ண உடனே கிட்டத்தட்ட சிமெட்ரி, ஆனா ஃபுல் சிமெட்ரி நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா கிட்டத்தட்ட இன்னும் சிமெட்ரியை நோக்கி தான் இருக்கு பாருங்க. 2 சைடோட பிஷப்பும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருச்சு. 2 சைடுக்கும் ஒரு ராணி, 2 யானைகள், 2 குதிரைகள் இருக்காங்க. 8 சிப்பாய்கள், சோல்ஜர்ஸ் 8 பேருமே இன்னும் போர்டுல இருக்காங்க 2 சைடுக்கும். இந்த இடத்துல B3 அப்படின்னு விளையாண்டுட்டாரு டிங். ஸோ டிங்கோட லாஜிக் என்னன்னா, எனக்கு வந்து ஒரு கொஞ்சமான ஸ்லைட் ப்ரெஷர் இருக்கு இந்த பொசிஷன்ல அப்படிங்கிறது. A5 பான், இந்த A5ல இருக்க பான் வந்து வீக்னஸாகவும் பார்க்கலாம், இல்ல வந்து ஒயிட்டுக்கு ஸ்பேஸ் அட்வான்டேஜ் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு சில நகர்வுகள் கழிச்சு வெள்ளை குதிரை C3 இருந்து மேபி ஒரு வாய்ப்பு A4க்கு இருக்கு வந்து இங்க இந்த பான் அட்டாக் பண்றதுக்கு. உடனே நடக்காது. ஏன்னா உடனே இங்க வந்தாலும் இந்த பானுக்கு சப்போர்ட்டா இருக்க நைட் நகர்ந்துட்டா பிளாக் இந்த பானை கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ B3ன்னு வச்ச உடனே குகேஷ் குவீன் D1, ரூக் D1, ரூக் D8 அப்படின்னு விளையாண்டார். இந்த பொசிஷன்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா டிங்குக்கு இருந்தது. அது கண்டிப்பா டிங்கும் பார்த்திருப்பாரு. ஆனா அவர் விளையாடாததுக்கு காரணம் என்னன்னா, நைட் E1ங்கிறது தான் அந்த ஐடியா. என்ன அவருக்கு வந்து ஒரு வேணாம், இப்படி விளையாட வேணாம்னு தோணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னா, இப்படி விளையாண்டா கருப்பு வந்து ரூக் டேக்ஸ் D1 அடிச்சிருப்பாங்க. வெள்ளை ரூக்கை வச்சு D1 கேப்சர் பண்ண உடனே A5 பான் வந்து போயிருக்கும். ஆனா A5 பான் போனதுனால வெள்ளை வந்து எதுவும் ஒயிட் பீஸ் எதுவும் கவலைப்பட வேணாம். ஏன்னா நைட் D3 அப்படின்னு வைக்கிறதுனால டபுள் அட்டாக். இந்த C5 பானும் அட்டாக் செய்யப்படுகிறது, E5 பானும் அட்டாக் செய்யப்படுகிறது. இப்ப பிளாக்கா இருந்தா நம்ம எப்படி யோசிப்போம்?
நீ ரெண்டையும் அட்டாக் பண்றியா, நான் ரெண்டையும் டிஃபெண்ட் பண்றேன் பாரு அப்படின்னு நைட் D7 போவோம். நைட் D7 போனா என்ன பிரச்சனை தெரியுமா? நைட்டை தூக்கிட்டு வந்து D5 அப்படின்னு வைப்பாங்க ஒயிட். ஸோ இப்போ இதோட நம்ம பாயிண்ட் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த C7ல இருக்க பானை வந்து வெள்ளை நைட் அட்டாக் பண்ணுது. அண்ட் ரூக் C8லாம் போக முடியாது. போனோம்னா சிம்பிளா செக் கொடுத்து நம்ம ரூக்கை பிளாக் இழந்துரும். ஸோ அது அப்படியும் விளையாட முடியாது. C6 அப்படின்னு போனோம்னா இதோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட் E7 செக் கொடுக்கலாம், கிங் எங்கேயாவது நகரணும். அப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த A5ல இருக்க நைட் வந்து ஆட்டத்துல கலந்துக்கவே முடியாதபடி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரூக் A1லாம் போறோம்னு வச்சுக்கோங்க, பிளாக் B6ன்னு ஆடணும். ஆனா இந்த குதிரை A5ல இருக்க குதிரை ஆட்டத்தை விட்டு விலகி போயிடுச்சு. அதற்கு கொடுத்த ஒரு பிரைஸ் தட் ஒயிட் பெய்ட் இஸ் லைக் ஒரு பான். ஒரு பானை கொடுத்து, ஒரு சோல்ஜரை சிப்பாயை கொடுத்து ஒயிட் வந்து கருப்பு குதிரையை A5ல இருந்து ஆட்டத்திலே கிட்டத்தட்ட கலந்துக்க முடியாது. எப்படி பண்ணிருந்தா அது வந்து ஒரு அந்த ஒரு பான் கொடுத்தது வந்து பெரிய விஷயமா நான் பார்க்க மாட்டேன். ஒயிட்டுக்கு வந்து இந்த பொசிஷன் என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து வெள்ளை பீசஸை வச்சு தான் இந்த பொசிஷன் எப்பயுமே விளையாடுவேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த மாதிரி. ஆனா டிங் வந்து நைட் E1 விளையாடல. நைட் E1 ஆடி இருந்தா என்ன நடந்திருக்கலாம்ங்கிறத ஒரு வேரியேஷன் நம்ம பார்த்தோம். இன்னொரு வேரியேஷன் எப்படி போகி இருக்கலாம்னா, நைட் D3ன்னு வைக்கல, நைட் D7 நம்ம ஆல்ரெடி இப்பதான் பார்த்தோம். அதுக்குள்ள ரூக் D8 அப்படின்னு சிம்பிளா குகேஷ் வச்சிடலாம். வச்சா என்ன நடக்கும்னா, நைட் C5, ரூக் D1, நைட் D1, கிங் F8. இப்போ இரண்டு அணிகளுக்கும் இரண்டு குதிரைகள், கிட்டத்தட்ட 7 சிப்பாய்கள் இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட பெரிய பீஸ், மேஜர் பீஸ்ன்னு நம்ம சொல்ற குவீன், ரூக் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால பெருசா ஒன்றும் இல்லை ஆக்ஷன் ஆன் த போர்ட். ஸோ இன்னும் ஒரு 10-15 மூலை இருக்க குதிரைகளும் எக்ஸ்சேஞ்ச் செய்யப்பட்டு ஒரு டிராவை நோக்கி இந்த கேம் நகர்ந்திருக்கும். டிங் லிரன் என்ன நினைச்சிருக்காரு, நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன் எல்லாத்தையும் இப்பயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரூக் C1 அப்படின்னு வச்சாரு. அதற்கு குகேஷ் நைட் D4 அப்படின்னு கொஞ்சம் அக்ரெசிவான மூவ், கொஞ்சம் அக்ரெஷன் தெரியுது. ஏன்னா E5 பானை கொடுக்குறாரு. குகேஷ் வந்து சொல்றாரு, டிங் நீங்க வேணும்னா நைட் E5 கேப்சர் பண்ணிக்கோங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, பிளாக்கால ரூக் D8 வைக்க முடியும். வச்சுட்டு பிளாக் வந்து E4 பானை அப்புறம் கேப்சர் பண்ணிக்குவாங்க ரூக் F8 வச்சுட்டு. ஸோ டிங்குக்கு இதுவும் புரியுது, நம்ம E5 பானை கேப்சர் பண்ணா அது ஒரு விதத்துல வந்து நமக்கு சாதகமா இருக்காது, ஆக்சுவலி பாதகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நைட் E1 அப்படின்னு போறாரு. நைட் E1ஓட ஐடியா ரொம்ப சிம்பிள். நைட் E1ல இருந்து ஒரு பாயிண்ட்ல உடனே இல்லை, ஒரு பாயிண்ட்ல நைட் D3க்கு வந்து C5 அண்ட் E5 பானை அட்டாக் பண்ணணும். இதுதான் வந்து டிங்கோட ஐடியா. இதுக்கு வந்து குகேஷ் ரூக் D6 அப்படின்னு போறாரு. இப்போ நைட் D3 போலாமா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, போகலாம். ஆனா அது ஒரு நல்ல மூவ் கிடையாது. ஏங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நைட் வந்து இந்த 2 பானையும் அட்டாக் பண்ணுது. ரொம்ப நல்ல மூவ் தானே, ஏன் விளையாடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க தான் பிளாக் ஒரு சின்ன ட்ரிக் இல்ல ஒரு ட்ராப் வச்சிருக்காங்க. இந்த பானை கேப்சர் பண்ணுவாங்க, நைட் டேக்ஸ் B3 அப்படின்னு. ஸோ அப்ப நம்ம C டேக்ஸ் B3ன்னு அடிச்சாகணும். அப்ப இந்த குதிரைக்கு இருந்த சப்போர்ட், இந்த பான் இங்க இருந்தது போனதுனால பிளாக் ரூக் D3ன்னு ஆடுவாங்க. பிளாக்குக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பான் அண்ட் தென் அட்வான்டேஜ் கிடைச்சிடும். அதனால தான் ரூக் D6ன்னு வச்ச உடனே கேம்ல டிங் நைட் D3 போகாம கிங் F1 அப்படின்னு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மூவ். இல்லை இன்னொரு ஒரு ஐடியாவும் இருக்கு. ஏன்னா இல்லைன்னா வந்து ஏதோ எதிர்பாராம திடீர்னு இப்படி ஒரு ஒரு செக்கு கொடுத்து இந்த ரூக்கை கேப்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு. உடனே நடக்காது, ஏன்னா இங்க ஒரு நைட் வச்சிருக்கோம் அந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஆனா எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்கையில ரொம்ப அந்த ஐடியாவை வந்து வளர விடாம உடனே கட் பண்ணிடுறது இல்லை தடுத்துடுறது நல்லது. ஸோ கிங் F1 வச்சுட்டோம்னா E2க்கு நைட் வரவே வராது இல்லை பிளாக்கோட நைட். ஸோ அதை பத்தி நம்ம அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருக்க வேணாம். இல்லைன்னா ஒவ்வொரு தடவை நம்ம வந்து நம்ம போர்டில் கால்குலேட் பண்ணும்போது அது வந்துருமா 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 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி அந்த ஐடியா, அது அந்த ஒரு எண்ண ஓட்டம் வரையிலேயே அதை தடுத்துட்டோம்னா நம்ம வந்து கொஞ்சம் நிம்மதியா அடுத்து என்ன விளையாடலாம் அப்படின்னு யோசிக்க முடியும். இதற்கு வந்து G6 அப்படின்னு குகேஷ் வச்சாரு. ரூக் D1, ரூக் D8, F3. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு சமன் நிலையில தான் இருக்கு இந்த பொசிஷன். ஸோ கிங் G7 அப்படின்னு கிங்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு குகேஷ். ஒயிட்டும் கிங்கை இம்ப்ரூவ் பண்றாங்க. பிளாக் H5 அப்படின்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கெயின் பண்ணிக்கிறாங்க. என் கேம்ஸ்ல வந்து ஆட்டத்தின் கடைசி பகுதியை நம்ம என் கேம்னு சொல்லுவோம். என் கேம்ல எப்பயுமே ஸ்பேஸ் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம். அதாவது ஏன் முக்கியமான விஷயம்னா, கிட்டத்தட்ட என்னென்ன பீஸ் ரிமைனிங்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருக்கும். அப்ப பானை வச்சு நம்ம நிறைய விளையாட வேண்டிய தேவை உருவாகும்.
அப்ப நிறைய ஸ்பேஸ் நமக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த பான் ஃபார்வர்ட்ல இருக்காங்க, ரொம்ப முன்னோக்கி வந்துருச்சு அந்த பான்னா, நம்ம பாஸ்டு பான் ஆகலாம், இல்லைன்னா வந்து அந்த பானை வச்சு நம்ம ஒரு குவீன் பண்ண ஒரு வாய்ப்பு உருவாகலாம். இதனால ஸ்பேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஆட்டத்தின் இறுதி பகுதி என் கேம்ல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கிறோம். H5க்கு டிங் வந்து நைட் E2 அப்படின்னு போறாரு. டிங் என்ன சொல்றாரு, நம்ம நைட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாரு. குகேஷ் நம்ம நைட் C6ன்னு போவோம், இல்ல எனக்கு வந்து இப்போதைக்கு எக்ஸ்சேஞ்ச் வேணாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ டிங் திருப்பி நைட் C3ன்னு வர்றாரு. இப்போ நீங்களாம் யோசிக்கலாம், இப்போ குகேஷ் இப்படி விளையாண்டுருக்கலாமா, என்ன நடந்திருக்கும்? இப்படி விளையாண்டுருந்தா ருக் D1னா ருக் டேக்ஸ் D1, ருக் டேக்ஸ் D1, நைட் டேக்ஸ் D1, நைட் A5, ஒரு பான் அப் ஆயிடுவோமே, நமக்கு சாதகமாக தானே இது இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா என்ன நடந்திருக்கும்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரூக்கை D1ல கேப்சர் பண்ணும்போது நைட் D1 அடிச்சிருப்பாரு டிங். இப்பயும் நீங்க சொல்லலாம், ஏன் இப்ப மட்டும் நம்ம நைட் A5 விளையாட முடியாதா, இது நல்லா இல்லையா அந்த மூவ்னா? இப்படி விளையாண்டா பிளாக்கோட நைட்டை ஒயிட் கேப்சர் பண்ணும், ரூக் D1, ரூக் C5. இந்த பொசிஷன் வந்து ஒயிட் பீசஸ்க்கு சாதகமா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க டபுள் அட்டாக் பண்ணுது இந்த ரூக். ஸோ ஒயிட்டுக்கு வந்து வெள்ளை பீசஸ்க்கு ஒரு பான் எக்ஸ்ட்ராவா கிடைக்க போகுது. அதனால குகேஷ் வந்து நைட் C3க்கு ரூக் D1லாம் விளையாடாம திருப்பி நைட் D4 வர்றாரு. நைட் E2, நைட் C6, நைட் C3, நைட் D4 அப்படின்னு இந்த கேம் வந்து 3 தடவை அதே பொசிஷன் ரிப்பீட் ஆனதுனால 2 பேரும் வந்து சமநிலை சமனான ரிசல்ட்டுக்கு ஒத்துக்கிறாங்க. டிரா ஆயிடுச்சு ஆட்டம். ஸோ வெள்ளை பீசஸ்க்கும் சரி, கருப்பு பீசஸ் உள்ள டிங்லிரனுக்கும் சரி, குகேஷுக்கும் அரை அரை புள்ளிகள் கிடைச்சிருக்கு இந்த ஆட்டத்துல. முதல் சுற்றுல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டிங் ஜெயிச்சிருக்காரு. அதனால 2 சுற்றின் முடிவுல டிங்லிரன் 1.5 புள்ளிகளுடன், குகேஷ் அரை புள்ளியுடன் இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் இப்ப என்னன்னா, நான் முதல் சுற்று முடிவுல என்னோட கணிப்புலயும் சொல்லியிருந்தேன், குகேஷ் வந்து கொஞ்சம் சாலிடா விளையாடுவாரு 2வது சுற்றுல. ஏன்னா முதல் சுற்றுல தோத்துருக்காரு. அதனால அது அந்த தோட்டத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வர கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப 2வது சுற்று கொஞ்சம் இந்த சுற்றுல வந்து கொஞ்சம் நல்லா சாலிடா டிங்லிரனுக்கு பெரிய வாய்ப்பு கொடுக்காம டிராப் பண்ணதுனாலையும், 3வது சுற்றுல குகேஷுக்கு திருப்பி வெள்ளை பீசஸ், ஒயிட் பீசஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலையும் நாளை 3வது சுற்றுல என்னை கேட்டிங்கன்னா குகேஷ் கொஞ்சம் அக்ரெசிவா விளையாட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட் பின்னாடி இருக்கார்ல தோத்ததுனால, அந்த கேப்பை வந்து முடிஞ்ச அளவு சீக்கிரமா அந்த இதை வந்து ஈக்குவல் பண்ண பார்ப்பாரு. ஏன்னா இல்லைன்னா என்ன நடக்கும்னா, அந்த ஒரு பாயிண்ட்ங்கிறது சுற்றுக்கள் அதிகம் ஆக 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 அதை ஈக்குவல் பண்ண முடியுமோ முடியாதோங்கிற ஒரு பதற்ற நிலையை நோக்கி போவாங்க பிளேயர்ஸ். ஸோ முன்னாடியே ஆரம்பத்திலேயே இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா 12 சுற்றுக்கள் இருக்கு. 14 சுற்று போட்டி இதுல 2 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்பயே நம்ம கொஞ்சம் வாய்ப்புகளை எடுத்து பார்ப்போமே, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு குகேஷோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். 3வது சுற்று வந்து எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து செஸ் கஜாவோட யூடியூப் சேனல். இந்த ரீகேப் இல்லைன்னா வந்து உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் 2024ஓட தமிழ் வெர்ஷன் ஆஃப் ரீகேப் இது. இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா நீங்க வேற சேனல்கள்ல பார்க்கலாம். அது தவிர இங்கிலீஷ்ல செஸ் கஜா இந்த யூடியூப் சேனல்லையே நிறைய வீடியோஸ் நாங்க பண்ணியிருக்கோம். உங்களுடைய செஸ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். பிகினர் லெவலுக்கும் இருக்கு, 2000 லெவல் ரேட்டட் பிளேயராக இருந்தாலும் இருக்கு. அவங்க எல்லா லெவல்லையும் வந்து செஸ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான வீடியோஸ் நிறைய நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த வந்து நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கான் அமைக்கிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேரோட ஷேரும் பண்ணுங்க. அது வந்து மிகப்பெரிய எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்க்க நாங்களும் வந்து அந்த உங்களுடைய ஃபீட்பேக்கை எடுத்து இன்னும் எப்படி நல்லா வீடியோ கொடுக்க முடியுங்கிறது எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருந்தது 2ஆம் சுற்று உலக சதுரங்க சாம்பியன்ஷிப்போட ரீகேப். நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன். உங்களை 3வது சுற்றோட ரீகேப்ல அடுத்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.